விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் 2 நாட்கள் மிதமான மழை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். ஆகிய 3 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்கள்ல பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை இன்று கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வானிலை படிவங்கள் காரணமாக அந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், வருகின்ற 24ஆம் தேதி வரை வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலுடைய தாக்கம் என்பது இன்று முதல் 22ஆம் தேதி வரை உள் தமிழகத்துல அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளை அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும், மாலை அல்லது இரவு நேரங்கள்ல சென்னையை பொறுத்தவரை மிதமான மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.